நமஸ்காரம். நமஸ்காரம். இன்னைக்கு வந்து நம்ம இன்னொரு கெட்டி மேலம் வீடியோ பார்க்க போறோம். யூடியூப் ஐயங்கார் கிச்சன் யூடியூப் சேனல்ல ஏதோ நான் சமையல் அப்படி போட்டுட்டு இருந்தோம். அப்போ நிறைய பேர் வந்து மாமாவோட பேசி பொண்ணு பையன் இருக்கான்னு போது சரி தெரிஞ்ச வேலை சொல்லலாம்னு பண்ண ஆரம்பிச்சோம். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா நிறைய ஒர்க்ல மாமாவுக்கு வந்து ஃப்ரீயே இல்லை. ஒரு நாளைக்கு 30-35 கால்ஸ் வருதுன்னா கல்யாணம் ஆறுது, ரொம்ப ஆறுது. ஒரு 10 நாள் 15 நாளைக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுது பதிஞ்சதுல. மெயினா வந்து எதனால அப்படி ஆறுது அப்படின்னா, நான் ஏற்கனவே குரூப்ல போட்டிருந்தேன். 3 விதமான அப்ரோச் நம்ம கிட்ட. ஒன்று வந்து வாட்ஸ்அப் குரூப், 2வது வந்து வெப்சைட், 3வது வந்து இந்த நம்மளுடைய சேனல்ல வந்து இது வரும். ஸோ நிறைய சர்க்குலர் ஆகுது, நிறைய பேர் பார்க்கலாம். நம்ம கிட்ட பதிஞ்சவாளே பண்ணிடுறா, இல்லைன்னா வெளியே இருந்து பார்க்கறவா டீட்டெயில்ஸ் கேட்கறா, கேட்டுட்டு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அப்படி சொல்றா. ஸோ வந்து இந்த மாதிரி மூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. இப்போ ஃபோட்டோ எடுக்கிறது வந்து நேற்று நம்பாட்டில் நடந்த அந்த மீட். ஆமாம். அதனால வந்து இந்த பார்ட் 2 வந்து டாக்டர்ஸோட வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ண சாட்டர்டே பண்ணலை. ஸோ இன்னைக்கு பண்ணுறோம், மண்டே பண்ணியிருக்கோம். சாட்டர்டே பார்ட் 1 பண்ணியிருக்கோம், இது பார்ட் 2 இது. நேற்று அதில் பிஸியாக இருந்ததுனால பண்ண முடியல. இப்போ இந்த மீட்டில் வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, அந்தந்த கம்யூனிட்டிஸ் எங்கோ அப்படின்னு சொன்னா, ஐயர் செப்பரேட்டா, தெலுங்கு பிராமின் செப்பரேட்டா அப்படின்னு. ஸோ அது ட்ரை பண்ணலான் இருக்கோம். இது பண்ணதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா, எல்லாருக்குமே நிறைய பார்த்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்ல இருக்கிறதுனால பார்க்கும்போது கொஞ்சம் எல்லாருக்கும் மனசு விட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது அது வந்து ஒரு ஹோப் கொடுத்தது அவளுக்கு, இன்னும் நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் வந்தது அவளுக்கு. அவுட்கமும் வரும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். பார்க்கலாம், அது இன்னும் கொஞ்சம் பேச தெரியும். ஒரு 2 ஃபேமிலி வந்து தி எக்ஸ்சேஞ்ச் ஹாரோஸ்கோப்ஸ் ஃபோட்டோஸ்லாம் ஃபோனில் பேசுறதுக்கும் நேரில் பேச நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதனால ட்ரை பண்ணோம். எங்களுக்கும் சந்தோஷமா இருந்தது, வந்தவர்களுக்கும் சந்தோஷமா இருந்தது. பாப்பா இதுமாதிரி ஃபியூச்சர்ல இதுமாரி நிறைய பண்ணலான்னு தான் நினச்சிட்டு இருக்கோம். அந்தந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் ஏற்றாப்புல பண்ணலாம். இப்போ வந்து 95 பிஃபோர் 95 அப்படி பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இன்னும் கொஞ்சம் பெங்களூர் கேர்ள்ஸ், இன்னும் கொஞ்சம் பாய்ஸ் வந்து நெக்ஸ்ட் சீக்கிரம் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அதோட 2-3 கிளிப்பிங்ஸ் இது பாருங்க. இதுலேருந்து என்னென்னா, யாராருக்கு பார்க்குறீங்களோ கொஞ்சம் அவள் தெரிஞ்சவாளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா, கல்யாணம் ஆச்சுன்னா சந்தோஷம் நம்மளுக்கு. மெயினாக நம்ம வந்து யூடியூப்பில் அந்த இது போடுறது அதுதான். நம்ம ரெஜிஸ்டர்ட் மெம்பர்ஸ்க்காக போடுறது கிடையாது. ரெஜிஸ்டர்ட் மெம்பர்ஸ் வெப்சைட்டில் எப்போ வேணால் பார்த்துக்கலாம். ஜென்ரல் நம்ம யூடியூப் வியூவர்ஸ் இருக்கா இல்லையா, அவள் பார்க்கும்போது இந்த ப்ரொஃபைல் யாருக்காவது அவள் சொந்தக்காரா அவள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேட்ச் ஆகும்போது அவள் சொல்லுவாள். அதுக்காக தான் நம்ம வந்து யூடியூப்பில் போடுறோம். யூடியூப்பில் வந்து நம்ம ரெஜிஸ்டர்ட் மெம்பர்ஸ் பார்க்கணும்னு இது இல்லை, நம்ம வெப்சைட்டில் இருக்கு. அவளுக்கு அதை பார்க்கறதுக்கு அடுத்த ஆள் பார்க்குறதுக்கு. ஆமாம். நான் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து இதே மாதிரி ஒரு 10 days இன் அட்வான்ஸ் நான் குரூப்பில் போட்டுடுறேன். முடிஞ்ச அளவுக்கு சம்மந்தப்பட்ட பையனும் பொண்ணையும் கூட்டின்னு வரத்துக்கு ட்ரை பண்ணுவோம். ஆமாம், சும்மா ஒரு மாமா வார்த்தையத்துக்கு வரமே அப்படின்னு நினச்சிட்டு வரணும். இந்த பொண்ணு பார்க்க அப்படின்னு வரணும் அப்படின்னு இல்லை. நம்ம தெரிஞ்சா நம்ம சொந்தக்காரத்துக்கு போனோம், எப்படி போகிற மாதிரி போகிறோன்னு கூட்டின்னு வந்துட்டு சும்மா ஒரு 1 hour ஒரு பேசிட்டு போகலாம். ஆமாம். அதனால் அது சண்டேஸ் தான் மோஸ்ட்லி வைப்போம் நம்ம. ஆமாம், பார்க்கலாம் நெக்ஸ்ட் இருக்கு. ஓகே, தேங்க்யூ. இப்போ வந்து டாக்டர் அலையன்சஸ் பார்ட் 2.